வணக்கம். இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு பகுதி 1 அதை பற்றி பார்க்க போறோம். அதுல 12வது கேள்வியை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப 12வது கேள்வியை நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அது பாத்திமா, மிசேல், கவிஸ், ராமன் ஆகியோர் 4 பிள்ளைகள் ஆகும். மிசேல் பாத்திமாவிலும் மூத்தவரும் கவிசவிலும் இளையவரும் ஆகும். ராமன் மிசேலிலும் இளையவரும் பாத்திமாவிலும் மூத்தவரும் ஆவர். இதற்கேற்ப மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் முறையே முதலாவது மிசேலும் ராமனும், 2வது கவிசவும் பாத்திமாவும், 3வது கவிசவும் ராமனும். இப்ப நாங்க இந்த வினாவை தெளிவா பார்த்துட்டோம். இந்த வினாவை பொறுத்தவரையும் இந்த வினாவில் உள்ள தரவுகள் எடுக்கும். நீங்கள் முக்கியமா எல்லாரும் செய்கிற தவறுன்னு சொல்லலாம். நாங்கள் அந்த தரவுகள் எடுக்கல. அப்படியே முதலிருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சு போட்டு அப்படியே முடிவு என்னென்னு தெரியாத அளவுல அல்லது என்ன கேட்டிருக்கின்ற அளவுல எங்களுக்கு முடிவெடுக்க இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. அதால இப்படி மூத்த பிள்ளைகளே உள்ள அதே மாதிரி நிற கூடினது குறைஞ்சது, உயரம் கூடினது குறைஞ்சது, இவ்வாறான செயற்பாட்டுக்கு நாங்கள் இலகுவில ஒரு உயரம் சம்பந்தப்பட்ட விடயத்தை கருத்துல கொள்ளுவோம். அதுக்காக நீங்கள் என்ன செய்ய வேணும்னா, நிச்சயமாக தரவெடுக்கிறதுக்கு நாங்கள் நன்றாக பழகி இருக்க வேண்டும். அந்த வகையில இப்ப நாங்கள் இதுல உள்ள தரவியற்கால் குறிப்போம். பாத்திமா, மிசேல், கவிஸ், ராமன் ஆகியோர் 4 பிள்ளைகளாக. மிசேல் பாத்திமாவிலும் மூத்தவரும். நான் இதுல தரவு தொடங்குதுங்களுக்கு ஏற்கனவே 4 பேர் சொல்லி 4 பிள்ளைகள் 2. அதே போல முதலாவது தரவு தொடங்குது, அதாவது யார் மூத்தது யார் இளையது. மிசேல் பாத்திமாவிலும் மூத்தவர். இந்த கட்டங்கள்ல நாங்க என்ன செய்வோம் என்றால், ஒரு பேருக்குரிய முன்னெழுத்தம் மட்டும் எடுப்போம். இப்ப மிசேலை எடுத்திருக்கோம். மிசேல் பாத்திமாவிலும் மூத்தவரும். அப்ப பாத்திமாவின் எவ்வளவு? அப்ப பாத்திமாவை விட இவர் மூத்தவர். அதே நேரம் கவிசவில இளையவர். அப்ப கவிசவை எவ்வளவு? அப்ப இந்த மிசேல் தான் பாத்திமாவை விட மூத்தவர். அப்ப பாத்திமா இந்த அளவுண்டா சிறியவர் என்றால் இவரை விட மிசேல் மூத்தவர். ஆனால் அதே மிசேல் கவிசவிலும் இளையவர் என்று சொல்லியிருக்கு. அப்ப கவிசவில இளையவர் என்றால், கவிசவை விட இளையவர் என்றால் கவிச என்னவா இருக்கணும்? இவரை விட மூத்தவராக இருக்கணும். இப்ப அவரையும் மூத்தவர் சொல்லியார். ராமன் மிசேலிலும் இளையவர். இப்ப நாங்கள் எடுத்த தரவில் இந்த தரவு எடுத்து முடிஞ்சு. இப்ப ராமன் மிசேலிலும் இளையவர். இது அடுத்த தரவு தொகுதி சொல்லப்படுது எங்களுக்கு. ராமன் மிசேலிலும் இளையவர். ராமனுங்க நாங்க என்ன போடப்படாது, ராமனை போடுவோம். ராமன் மிசேலிலும் இளையவர் என்று சொல்லியிருக்காரு. அப்ப மிசேலை விட சின்னதா தான் இருப்பார். சரி, மிசேல் இந்த உயரம் என்றால் இவரை விட இவர் அதாவது இளையவராகத்தான் இருப்பார். ராமன் மிசேலிலும் இளையவரும் பாத்திமாவிலும் மூத்தவர். பாருங்க, பாத்திமாவோட கொஞ்சம் உயரமா தான் போட்டுருக்கோம். அப்ப பாத்திமாவோட மூத்தவர்ன்றது ஆட்டோமேட்டிக்கா இதுல வருது, மூத்தவருமா. இதற்கேற்ப மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் முறையே. இதுல இந்த முறைகள்ல நாங்கள் தவற விடக்கூடாது. மூத்த பிள்ளையார் இளைய பிள்ளையார் என்று கேட்டால், மூத்த பிள்ளை முதலாவதா இருந்தா இந்த விடையிலையும் மூத்த பிள்ளை முதலாவதாக வரணும். இளைய பிள்ளை 2வதா இருந்ததுன்னா விடையிலையும் அது 2வதாக எதிர்பார்க்கப்பட வேண்டும். மிக முக்கியம் இந்த முறையே என்ற விடயம். முறை இல்லாமலும் இருக்கலாம். முறையே என்றதுல கேட்டது இதற்கேற்ப மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் யாரென்று கேட்டு. அப்ப மூத்த பிள்ளை யாரென்று பார்ப்போம். இப்ப உங்களுக்கு இந்த அம்புக்குறி அடிப்படையில அந்த விடயம் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. மூத்தவர கவிஸ் போட்டுருந்தேன், கவிஸ். இளையவர் யாருன்னு பார்த்தால பாத்திமா. விடையது கவிசவும் பாத்திமாவும். இது பாருங்க, இதுல மிக முக்கியமாக இந்த கேள்விய இந்த வினாவை தாண்டி நாங்க சிந்திக்க வேண்டிய விடயங்கள்ல தரவெடுக்கிறதுக்கு பழகி கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக தரவெடுக்க வேண்டும். நான் மனநல செய்வேன் அடிப்படையில் அதை நகர்த்துறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் அது சாத்தியப்படவும் படாது. அதாவது முதலாவது தரவெடுக்க வேண்டும்.
தரவுகளையும் நாங்கள் அதிகமான சொற்களாக அதிகமான பெயர்களாக இதுல நான் கவிச, மிசேல், பாத்திமா, அதே மாதிரி ராமன் இவ்வளவு முழு பேரையும் எழுதி கொண்டிருந்தால் எனக்கு நேரம் போகும். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்தவரை நீங்க சிந்திக்க வேண்டியது எப்படி இலகுவான கேள்விகளுக்குள்ள இருந்து உங்களுக்கான நேரத்தை மிச்சம் முடிச்சு கொடுக்கணும். அந்த மிச்சம் முடிக்கிற நேரத்தை உங்களுக்கு கஷ்டம் பண்ணி நீங்க கருத்துற கணக்குகளுக்கு நீங்க கொண்டே விடைக்கடலாம். ஆனாலும் இயலுமானவரை சின்னதாக இவ்வாறான வரிப்படங்கள், இவ்வாறான சிற்றெழுத்துக்கள், சிறிய சிறிய எழுத்துக்கள் மூலம் நீங்கள் தரவுகளை அடையாளப்படுத்த வேண்டும். அந்த அடையாளப்படுத்தலின் பின்புதான் நீங்கள் சரியான ஒரு இடத்துக்கு வர முடியும். சரியான விடையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உருவாகும். ஆகையால நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்கோ. தரவெடுக்கப்படாமோ அந்த தரவின் வழியில நீங்கள் நகர்வதற்கு முயற்சி செய்யுங்க. நன்றி.